Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் மாடல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு லைனிங் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்கு இவங்களோடது பார்த்திங்கன்னா 4 கால் வருது, ஆனால் நான் 4 தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் 4 மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4.75 வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் இப்போ வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 வருது. நான் கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கீழே ஜாயின் பண்ணதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு கர்வாக எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு லைட்டாக ஒரு கர்வாக எடுத்துகிட்டு வரேன். தம்ப்நெயிலில் நான் உங்களுக்கு பிக் கொடுத்துருப்பேன், அது பார்த்துருப்பீங்க. அதே மாடல் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு தனியாக. இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் இதையும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் விட்டே கட் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை மடித்து தைக்கணும். அதுக்கான எனக்கு ஒரு 1/4 இன்ச் தேவைப்படும் கிளாத்து. 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து கைக்கு ஸ்டிச் பண்ண சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்து பாடி பார்ட்டுக்கு எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பிளாக் கலர் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன். சாரி, வீடியோவோட ஆங்கிள் சரியாக இல்லை, அதனால் நான் கொஞ்சம் சரியாக வச்சேன், கொஞ்சம் ஷேக் ஆகிடுச்சு. இப்போ நான் லைனிங் கட் பண்ண அளவுக்கு மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப எப்போவுமே அக்யூரேட்டாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ நான் அதையும் ஓப்பன்லாம் பிரித்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்து இந்த பார்ட்டை நான் வந்து ஒரு ப்ளவுஸோட பார்டர் இருக்குது, அதை வச்சு தான் நான் இதை கட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல மட்டும் நமக்கு சாரியோட பார்டர் வரும். இப்போ நான் வந்து எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எனக்கு தேவைப்படுது. அப்போ தான் நம்ம அதை சுற்றி தைக்கிறதுக்கு தேவைப்படும். நான் ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு சைடில் விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ராவே நிறைய கிளாத் விட்டுருக்கேன். நம்ம தைச்சி முடிச்சுட்டு எக்ஸஸ் அவ்வளோதை கட் பண்ணிடலாம். எப்போவுமே ரொம்ப கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணி இது பண்ணுறதை விட நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சாரியோட பார்டர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ப்ளவுஸ் மெட்டீரியலை. இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். சாரீ பார்த்திங்கன்னா இந்த கலர், இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் மாதிரி இருக்குது. இந்த க்ரீன் ப்ளஸ் ஒரு பிளாக்கோட சேர்ந்தது தான் சாரீ. லாஸ்ட்டாக உங்களுக்கு பிக் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சேம் கலரில் என்கிட்ட வந்து மெட்டீரியல் இருந்துச்சு, அதுலேயே எடுத்துகிட்டு நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன் பைப்பிங் கொடுக்கறதுக்காக. அவ்வளோதான், நான் கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் பெருசாக ஒன்றும் எந்த ஒரு இஷ்யூவும் வராது உங்களுக்கு. பாருங்கள், எது முன்ன பின்ன மட்டும் பார்த்து நீங்கள் சரியாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி வரும்னா, ஒரு சைடு வந்து ஒரே சைடாக வரும், இன்னொரு பக்கம் மாற்றி தைச்சிட்ருப்போம். அது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உள்ள பேலன்ஸ் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இடையில உள்ள த்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். பைப்பிங் கர்ட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப மெலிசாக எடுத்திருக்கேன். அது சென்டரில் வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ஃபுட்டரை மாற்றிக்கிறேன், சிங்கிள் ஃபுட் மாற்றிட்டேன். இப்போ கரெக்டாக அந்த த்ரெட்டோட எண்டுலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க பொறுமையாக.
நல்லா மெலிசாக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம பைப்பிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறோன்றத கரெக்டாக ரெண்டும் ஈவனாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சு தைச்சிட்ருப்போம். ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனோட அனுபவம் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ரெண்டுத்துக்கும் எந்த பக்கம் ராங் சைடோ அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த எண்டுலேயே ஒரு 1/4 இன்ச் கணக்கு பண்ணி பைப்பிங் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கிளாத் விட்டிங்களோ அதுக்கு அடுத்துக்கு மட்டும் தையுங்க. சில பேர் 1/2 இன்ச் விட்டுட்டு 1/4 இன்ச்சில் தைச்சிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் கூட வந்துடும். அதனால் நான் வந்து 1/4 இன்ச் தான் விட்டுருந்தேன். அதனால் 1/4 இன்ச் மட்டும் அந்த பைப்பிங் வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன். அவ்வளோதான், தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நான் மெயின் மெட்டீரியலில் கரெக்டாக போட்டுக்கிறேன். கரெக்டாக ஆப்போசிட்டில் நீங்கள் போடுங்க. நான் எப்படி வச்சுருக்கனோ அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு இப்போ நான் பைப்பிங்கை அப்படியே வச்சு தைக்க போகிறேன். எங்கே ஸ்டிச் போட்டிருந்தேனோ அதுக்கு மேலேயே ஒரு லைன் ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிட்டேன். பைப்பிங் நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ்ஸ் வர இடத்துலலாம் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு புரியலனாலோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மெஷர்மெண்ட்டோடு போட்டிருந்தா எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இனிமேல் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு போடுறேன். நான் என்ன நினச்சேன்னா, நான் போடுற மெஷர்மெண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படின்ற இதிலெல்லாம் நான் வந்து ஓவராலாக சொல்லிட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவே நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறேன். நான் வீடியோலாம் எடுக்க கொஞ்சம் புதுசுன்றதுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா சரி பண்ணிகிட்ருக்கேன். சாரி, வாய் உளருது. இப்போ நான் வந்து இந்த இடத்துலலாம் வந்து போட்லி பட்டன்ஸ் வைக்க போகிறேன். அதனால் அந்த இடத்துலலாம் நான் மார்க் பண்ணிவிட்டு போட்லி பட்டன்ஸ் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாரியோட கலர்லேயே ரெடி பண்ணிட்டேன். இதை வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல்ல நான் ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைனாக ஒரு 3 வாரம் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறோமா, வெளியே எங்கன்னா தெரியுதா, நீட்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஒரே வாட்டியே உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்ம எண்டு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். அடுத்து நான் எங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் அடுத்து நான் போட்லி பட்டன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடுறேன். நமக்கு ஒரு பக்கம் நல்லா நீட்டாகவே வந்துருச்சு. இப்போ வந்து பேக் சைடில் நமக்கு இந்த போட்லி பட்டன்ஸோட கிளாத்தெல்லாம் இருக்குது. அதை நான் வந்து லைனிங்கோடு வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இல்லைன்னா நமக்கு தூக்கிட்டே இருக்கும். கீழே நான் ஸ்டிச் பண்ணலை, ஏன்னா அங்கே வந்து நான் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு அது உள்ளே போயிடும். அதனால் நான் கீழே மட்டும் ஸ்டிச் பண்ணல. ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஸ்டிச் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெடெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ துணியெல்லாம் நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம ஸ்டிச் போட்டுற வேண்டியது தான்.
அவ்வளோதான், சுற்றி 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நான் கஸ்டமருக்கே கொடுத்துட்டேன், டெலிவரி பண்ணிட்டேன். அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்து சரியாக இல்லை. நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட் தைச்சி கொடுத்துட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா கிராஸ் கட் போடுவாங்க, அதனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து நான் அவங்களுக்கு கிராஸ் கட்டில் மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இந்த வாட்டி ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு அவங்களுக்கு. இப்போ நான் வந்து அந்த சாரீ பார்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் வந்து மேல் பக்கம் எது நமக்கு மேலே வருதோ அதை வந்து நான் 1/4 இன்ச் தைச்சிட்டு அப்படியே மடித்து சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதில் நம்ம பெருசாக எந்த வேலையும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த எண்டில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு, ஏன்னா இதுவே நல்லா நீட்டாக இருந்துச்சு. இப்போ நான் அதை மடித்து தைக்கிறேன். கரெக்டாக அந்த எண்டுலேயே எட்ஜ் தையல் மட்டும் கொஞ்சம் நீட்டாக போட்டிங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, ஒரு லாஸ்ட்டு 5 இயர்ஸாக தான் நான் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நானுமே கொஞ்சம் எல்லாம் பார்த்து தான் பொறுமையாக தான் பண்ணுவேன். எனக்கும் எடுத்தோடனே எதுவுமே வராது. பிக்னஸ்லாம் வந்து எனக்கு வரல அப்படின்லாம் சொல்லி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் வந்து அந்த பார்டர் மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் பின் தான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒன்ஸ் எல்லாமே நான் நல்லா செக் பண்ணிக்கிறேன். டேப்லாம் வச்சு பார்த்துட்டேன். இவங்களோட வித்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு பார்த்திங்கன்னா எனக்கு 10.5 வருது. அது இல்லாமல் நான் டாட் பிடிக்கணும், ப்ளஸ் சைடில் நம்ம சீம் அலவன்ஸ்லாம் விட போகிறோம். எனக்கு இப்போ கரெக்டாகவே இருந்துச்சு. அதனால் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் நல்லா லாக் ஸ்டிச்செல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம 1க்கு 2 வாட்டி சரி பார்க்கறதுல தப்பே இல்லை. நம்ம தப்பாக தைச்சிட்டு அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணலான்னு யோசிக்கிறத விட தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு பண்ணலாம். நான் இப்படி தான் தைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் நல்லா ஸ்பீடாக சல்லுன்னு தைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு இப்படி தான் வரும், நான் ஸ்லோவாக தான் தைப்பேன். இல்லை நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, நானே நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நீங்கள் இவ்வளோ தைக்கிறீங்க, என்னால் 1 தைக்க முடியல, 2 தைக்க முடியல அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிருக்கீங்க. நான் நிறையா கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன். எனக்குமே மேக்ஸிமம் என்னால் ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தைக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னாலையுமே முடியாது. அவ்வளோதான். நான் இப்போ டாட் பிடிச்சி முடிக்க போகிறேன். டாட் எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக பிடிங்க, அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி எந்த சுருக்கமும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படி தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதான் நம்மளோட saree. கஸ்டமரோட saree பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.